உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி கும்ப ராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கும்ப ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் 3-4 பாதம், சதயம் நட்சத்திரம் மற்றும் புரட்டாதி நட்சத்திர 1-2-3 பாதம் கொண்டவர்கள் இந்த கும்ப ராசி என்பர்கள். இந்த கும்ப ராசி அப்படின்னு சொன்னாவே உயர்ந்த சிந்தனை, அதற்காக உழைக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள். எதையும் பெருசாக சாதிக்கணும், சும்மா சின்ன லெவலில் மற்றவங்கள மாதிரி நம்ம 10-11 இருக்கக்கூடாது. நம்ம தனித்துவமாக வாழ்க்கை வாழணும். நம்ம நிறைய விஷயங்களை செய்யணும். வாழ்க்கையில் உயர் செல்வம், உயர் புகழ், உயர் அந்தஸ்தில் வாழணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள். அந்த மாதிரி உழைக்கிறதுக்கும் தயாராக இருக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள். எல்லாத்தையும் வேண்டாம், எனக்கு குடும்பம் வேண்டாம், தூக்கம் வேண்டாம், சாப்பாடு வேணாம், நான் எல்லாத்துக்காகவும் நான் உழைப்பேன், நான் அதுக்காக எல்லா முயற்சிகளும் செய்வேன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள். அந்த கும்பராசி என்பவர்களுக்கு வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு சனி பகவான் பெயர்ச்சியாகிறார். முதல்ல ஜென்ம சனியிலிருந்து விடுபெற போகும் கும்பராசி அன்பர்களே, உண்மையிலே எல்லாம் சாதிக்கணும்னு நினச்சிங்க, ஆனால் மனசோர்வு, உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள், மனநிலை சார்ந்த பிரச்சனைகள், அதனால் எடுத்த தவறான முடிவுகள், இதுதான் உங்கள் வாழ்க்கையை பிரட்டி போட்டுருவோம். யாரெல்லாம் கும்பராசியாக இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வேலை போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்த தப்பான முடிவு தான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் நல்லா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தீங்க, ஆனால் நீங்கள் எடுத்த ஒரு தப்பான முடிவு உங்களுக்கு வேலையை போக வச்சிருச்சு. இப்போ அதிலிருந்து ஒரு வேலையை தேடுறீங்க, கிடைக்கல. சில பேருக்கு வேலை கிடச்சிது, ஆனால் பழைய மாதிரி நல்ல அந்தஸ்து இல்லை, நல்ல சம்பளம் இல்லை, அங்கே வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை சரியில்லை. இந்த மாதிரி பிரச்சனை நிறைய பேர் மாட்டிகிட்ருக்கீங்க. அதே போல் வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்டு பணம் சேர்த்தவர்கள், பணம் செலுத்தியவர்கள் எல்லாருக்குமே ஏமாற்றம், தோல்வி. நிறைய பேருக்கு அந்த ஏமாற்றம் என்ன ஆயிரும்னா, ஐயோ நம்ம இதை செஞ்சும் இதுவுமே நடக்கலையே அப்படின்ற அளவுக்கு மன ரீதியான பாதிப்பு. இதை செஞ்சதுனால வீட்டில் நிறைய பேர் உங்களை தப்பாக சொல்லியிருப்பாங்க. நான் அப்போவே சொன்னேன், யாரையும் நம்பி காசு கொடுக்காதன்னு, கேட்டியா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்களை பேசியிருப்பாங்க, உங்களை கூட பிறந்தவங்க உங்களை பேசியிருப்பாங்க. இதனால் மன பாதிப்பு, உண்மையிலே நம்ம ஏமாந்துட்டோமோ, நம்ம தான் அதிகமாக ஆசைப்பட்டோமோ அப்படின்ற எண்ணங்கள்லாம் வந்திருக்கும். அதே போல் நிறைய தொழில் செய்தவர்களுக்கு நஷ்டம், கடன். ஏன்னா கும்பராசி அப்படின்னு சொன்னாவே பல தொழில் வித்தகர்கள் அப்படின்னு சொல்லலாம். நிறைய தொழில் செய்ய தெரியும். அவ்வளோ நாலேஜும் வாழ்க்கையை தோத்துட்டேன் சார், எனக்கு கடன் அதிகமாக ஆயிடுச்சு. நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு சனி தசை, புதன் தசை மிகப்பெரிய தொல்லையை கொடுத்துருக்கும். இந்த சனி தசையும் புதன் தசையும் கடன் பிரச்சனை, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இல்லாத கும்பராசி என்பவர்கள் யாருமே இருக்க முடியாது. இல்லை ஒரு ஏமாற்றம் கண்டிப்பாக இருக்கும். அப்படி கஷ்டப்பட்டவங்க இந்த கும்பராசி என்பவர்கள். தொழிலில் நிறைய பார்ட்னர்ஷிப்னால் ஏமாற்றம், தொழிலில் போட்ட பணம் வரலை, எல்லாமே இருக்குது சார், கண்ணுக்கு எதிர்க்க எல்லாம் தெரியுது சார் வந்துரும்னு, ஆனால் இப்போ ஒன்றும் இல்லாமல் இருக்கேன், இப்போ நஷ்டத்தில் இருக்கேன், இப்போ கடனில் இருக்கேன் சொல்லக்கூடிய அன்பர்கள்லாம் அந்த கும்பராசி என்பர்கள். அதே போல் இந்த கும்பராசி என்பர்களுக்கு எப்போவுமே கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கும். உங்களுக்கு வரக்கூடிய கணவர் கண்டிப்பாக ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடியவராக தான் இருப்பார். அந்த ஆதிக்கம் செலுத்தும் போது நீங்கள் கொஞ்சம் சில நேரங்களில் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அந்த 7 சனி என்ன பண்ணணும்னா, அவரையும் உங்ககிட்ட தப்பான ஒரு ஆளாக காமிக்கும், இல்லை உங்களை அவர்கிட்ட தப்பான ஆளாக காமிக்கும். அது ஒரு ஆணாக இருக்கீங்க அப்படின்னா வரக்கூடிய மனைவி ஏதாவது ஒரு தொல்லையை கண்டிப்பாக கடந்த ஒரு 2.5 வருஷத்தில் கொடுத்துருப்பாங்க. நிறைய கும்பராசி என்பவர்களுக்குலாம் 10 வருஷம் வாழ்க்கையை வாழ்ந்தேன் சார், எந்த பிரச்சனையும் இல்லை, 15 வருஷம் வாழ்க்கையை வாழ்ந்தோம், எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போ குடும்பத்தில் என் கணவர் விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறாரு, மனைவி விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு.
அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவர்களுக்கு வருகின்ற மார்ச் மாதத்துக்கு அப்புறம் முதல்ல ஜென்ம சனியிலேருந்து சனி பகவான் விலகிறார். இந்த ஜென்ம சனி காலகட்டங்களில் என்ன ஆகும்னா, நம்ம யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம். நமக்குன்னு ஒரு நல்ல ஐடியா தோணும். அந்த நல்ல ஐடியா நினச்சிக்கிட்டு செஞ்சதெல்லாம் தப்பாக போய் முடியும். கடைசி தான் தெரியும், ஐயோ நம்ம தான் தப்பாக யோசிச்சிட்டோம், அவங்கள பற்றி தப்பாக இந்த வேலையை செஞ்சுட்டோம், தப்பாக கடன் வாங்கிட்டோம், தப்பான ஒரு வேலையை டிசைட் பண்ணோம், தப்பான ஒரு தொழிலை எடுத்துட்டோன்னு அதுக்கப்புறம் தான் தெரியும். ஏன்னா அந்த சனி பகவான் என்ன பண்ணுவார், உங்கள் மனசை மாற்றுறதுக்கான வேலையை செய்வார். மனசை தப்பாக பயன்படுத்துறதுக்கான வேலையை செய்வார். அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு இந்த கடந்த ஒரு 2.5 வருஷத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா தப்பான பழக்க வழக்கங்கள், குடிபோதை, தேவையில்லாத உறவுகள், ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்ட தவறான உறவு, பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட தவறான உறவு, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாத்தையும் இந்த 7.5 சனி, அதுவும் முக்கியமாக இந்த ஜென்ம சனி காலகட்டங்களில் தான் தப்பான விஷயங்களை இந்த சனி பகவான் செய்ய வச்சுருப்பார். உங்களை செக் பண்ணுவார், நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களா, நீங்கள் ஒழுங்காக தான் இருப்பீங்களா, இல்லை உங்களுடைய கேரக்டர் மாதிரிலாம் மாறுமானு அந்த மாதிரி சபலத்தை கொடுத்து, அந்த சபலம் எப்படி வரும் அப்படின்னா ஏதோ ஒரு கஷ்டத்தினால வரும். அதான் அங்கே இந்த கஷ்டம் வந்தனால தான் நான் குடிபோதைக்கு மாறினேன், இந்த பிரச்சனை வந்ததுனால தான் எனக்கு இந்த மாதிரி தேவையில்லாத உறவுகள்லாம் ஏற்பட்டது அப்படின்னு நீங்களே கேட்குற மாதிரி இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அதே நிலையில் இருந்து அதை போராடி ஜெயிக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் தேவையில்லாத விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அதில் நிலை தடுமாறி வாழ்க்கையில் அதுலேருந்து பெரிய பிரச்சனைக்கு போயிடுவீங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய சனி திசை நடந்தவங்களுக்கு நடந்திருக்கும். அதுவும் குரு திசையில் நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தண்டிக்கப்படுவீர்கள், அது எந்த டவுட்டுமே கிடையாது. குரு அப்படின்னா ஒரு நேர்மையான கிரகம். அந்த நேர்மையான கிரகங்களுடைய தசாபுத்தி நடக்கும்போது நீங்கள் நேர்மையாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும். அந்த ஒழுக்கம் இல்லைன்னா நீங்கள் பெரிய பள்ளத்தில் விழுந்துருவீங்க, உங்களை காப்பாற்ற கடவுள் கூட வரமாட்டார். அப்படி தான் நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு சில பேரோட நிலையெல்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையை திருப்பி ஒரு வாட்டி யோசிங்க, என்ன பண்ணலாம், என்ன செஞ்சோம், என்ன தப்பு நடந்துச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு வாழ்க்கை மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த ஜென்ம சனியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாகக்கூடிய சனி பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். நீங்கள் உங்களை பற்றி சுய பரிசோதனை செய்யக்கூடிய நேரம் இது. நான் எங்கே தப்பு பண்ணேன், இந்த தப்புனால தான் மாட்டினேன், நான் இந்த தப்பை இனிமேல் வாழ்க்கையில் பண்ண மாட்டேன் அப்படின்னு யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு நிலையை இந்த சனி பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பில் மாற்றம் வரும், கண்டிப்பாக உறுதியாக வரும், டவுட்டே படாதீங்க. வேலை கிடைக்கும். என்ன எடுத்தவுடனே நீங்கள் பழைய வேலை மாதிரி எதிர்பார்க்காதீங்க. முதல்ல ஒரு வேலைக்கு போயிடுங்க, இல்லை ஒரு வேலை மாற்றம் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் நல்ல அறிவாளி, புத்திசாலி, ஆனால் புதுசாக எடுக்கிறவங்களுக்கு அது தெரியாது. உங்களை வச்சு நிறைய விஷயங்களை சாதனை செய்ய முடியும், நீங்கள் நிறைய விஷயங்கள் செய்வீங்க, அந்த கம்பெனிக்காக உழைப்பீங்க. ஆனால் அந்த கம்பெனி போனதுக்கப்புறம் தான் தெரியும். அதனால் முதல்ல எதெங்கேயா ஜாயின் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஊர் மாற்றம், இடமாற்றம் கண்டிப்பாக உறுதியாக இந்த கும்பராசி என்பதற்கு உண்டு. அதனால் வெளியூர் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேங்க, வெளியூர் போய் வேலை பாருங்கள். வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேங்க, வெளிநாடு போங்க. வெளிநாடு போயிடுவேன் சார், பணம்லாம் கட்டியிருக்கேன் சார், அப்போ கண்டிப்பாக வந்துடும், வராமலாம் இருக்காது. இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். பணத்தை ஏதோ 1 லட்சம் 2 லட்சம் ஏமாந்தா கூட இப்போ உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும், எந்த கண்ட்ரியில் நம்மளுக்கு போக முடியும், எந்த கண்ட்ரியில் நம்மளுக்கு வாய்ப்பு உண்டு, எந்த கண்ட்ரியில் ஆள் எடுப்பாங்க, என்ன ப்ராசஸ் அப்படின்றது உங்களுக்கு உறுதியாக இப்போ தெரிஞ்சிருக்கும். அதை நோக்கி பயணம் பண்ணுங்கள். போனதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காதீங்க. கஷ்டம்தான், பணம் போனது போச்சு தான், தப்பு கரெக்டு தான், உங்கள் பணம் தான், நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் தான், இல்லை கடன் வாங்கி கொடுத்த பணம் தான், இல்லைன்னு சொல்லலை. அதையே யோசிச்சுட்டு இருக்காமல் அடுத்த நிலை என்ன, அந்த பணத்தை சேர்த்து சம்பாதிக்கிறதுக்கான வழியை பாருங்கள், அவ்வளோதான். அதை செய்யக்கூடிய ஒரு தருணமாக இந்த சனி பயிற்சி பலன்களுக்கு போகுது. நிறைய பேருக்கு தொழிலில் ஒரு சேஞ்ச் வரும், நீங்கள் ஒரு ஃபீல்டே மாறதுக்கான சூழ்நிலாம் வரும். சில பேர் தொழிலே வேண்டான்னு விட்டுட்டு வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரும். அந்த மாதிரிலாம் யோசனை இருக்குன்னா ஒரு வாட்டி ஜாதகம் பார்த்துங்க. நான் தொழிலில் இல்லை சார், நான் மூட போகிறேன் சார், எனக்கு செட் ஆகலை இது அப்படின்னு கண்டிப்பாக ஒரு வாட்டி ஜாதகம் பார்த்துங்க, தப்பே கிடையாது. அதே போல் வேலையில் இருக்கீங்க, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான சூழ்நிலையும் வரும், அவங்களும் ஒரு வாட்டி ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன செய்யலான்னு யோசிச்சிங்க. அதே போல் முக்கியமாக யாரெல்லாம் இந்த கும்பராசியில் இருக்கீங்களோ அரசாங்க வேலை வாய்ப்பு உங்களுக்கு காத்துட்ருக்கு, அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யுங்க. இந்த மாதத்துலேருந்தே ஆரம்பிச்சலாம். நீங்கள் சனி பயிற்சி வரைக்கும் கூட வெயிட் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் அதுக்கான படிக்கிற வேலையை செய்கிறது, அப்ளை பண்ணுறது எல்லாமே செய்யுங்க.
அதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும். அரசு சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் உண்டு, ப்ரமோஷன் உண்டு. உங்கள் பேரில் ஏற்பட்ட களங்கங்கள்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய சூழ்நிலை உண்டு. நிறைய பேருக்கு தப்பான பழக்க வழக்கங்கள்லாம் மாறுறதுக்கான சூழ்நிலை உண்டு. அதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணுங்கள். அதுக்கு என்னெல்லாம் செஞ்சால் அதுலேருந்து வெளில வர முடியும்னு யோசிங்க. நிறைய பேர் கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, அது உறவு சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், பூர்வீக சொத்தில் இருக்கலாம், இல்லை இடம் சம்பந்தமான விஷயங்களாக இருக்கலாம். ஏதாவது ஒரு வகையில் கோர்ட்டு கேஸ், சொத்து பிரச்சனைகள் இருக்குது, வம்பு வழக்குன்னா அதெல்லாம் நிவர்த்திக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த சனி பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அதே போல் நிறைய பேருக்கு திருமணம் நடைபெறக்கூடிய காலகட்டம், திருமணமாய் பிரிந்து வாழக்கூடியவர்கள் சேர்ந்து வாழக்கூடிய காலகட்டம். பிரச்சனையே இருக்குது சார், கோர்ட்டுக்கெலாம் போயிட்டோம் சார்னா சேர்ந்து வாழ நினச்சா தைரியமாக போய் பேசுங்க, யோசிக்காதீங்க. நேரம் மாறும். அந்த நேரம் மாறும்போது அவங்களும் யோசிக்கலாம். அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். அவங்களும் யோசிச்சு என்ன செஞ்சுருக்கலாம், நம்ம தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டோம் கூட யோசிச்சு வச்சுருக்கலாம். நீங்கள் போய் பேசுங்க. அதை மார்ச்சுக்கு அப்புறம் பண்ணுங்கள். மார்ச் 29 அப்புறம் உங்களுக்கு நல்ல நேரம் தான். அதனால் தைரியமாக பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகள் தீரும். அதே போல் கும்பராசியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டத்தில் குழந்தை சார்ந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். உங்கள் குழந்தையால் சில நேரங்கள் அவமானப்பட்டிருக்கலாம், குழந்தைக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சு சில நேரங்களில் ஏமாந்து போயிருக்கலாம், இல்லை குழந்தைங்களே உங்களை விட்டுட்டு வேணான்னு போயிருக்கலாம், இல்லை குழந்தையே இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும். உங்கள் குழந்தைங்க உங்களை நல்லா காப்பாற்றுவாங்க, கவலைப்படாதீங்க. குழந்தைக்கு நடக்க வேண்டிய அனைத்து விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். அதே போல் யாரெல்லாம் கும்பராசியாக இருக்கீங்க, உடல்நிலை சார்ந்த விஷயங்களை ஒரு மருத்துவம் எடுத்துங்க. மார்ச் மாதம் 29 அப்புறம் அது பிபியாக இருக்கலாம், சுகராக இருக்கலாம், எல்லாத்தையும் திருப்பி செக்கப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய மருந்து மாத்திரையில் உடைய அளவு கண்டிப்பாக குறையும். அதனால் உங்களுடைய மாத செலவுகள் குறையத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. நல்லா பிரைட்டாக இருப்பீங்க, பிரிஸ்காக இருப்பீங்க, கவலையப்படாதீங்க. இதுக்கப்புறம் தான் ஜெயிக்க போகிறீங்க. சோர்ந்து போயிருக்கீங்க, உங்கள் மனசு கலங்கப்பட்டிருக்கு, ஒரு கசப்பான சம்பவங்களை சந்தித்ததுனால வாழ்க்கையில் இதுக்கப்புறம் நம்ம ஜெயிப்போமா தோப்போமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள், குழப்பங்கள் நிறைய இருக்குது. அதுவும் கும்பராசி சதயமாக இருந்து நிறைய குழப்பத்தில் இருக்கீங்க. சதயம் போராட்டாது, இந்த 2 பேரும் என்ன பண்ணால் என் பிரச்சனை தீரும்னு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கீங்க, அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. செவுத்தில் மண்டையை இடிச்சிக்கலான்னு போல கூட சில நேரம்லாம் இருந்திருக்கும். அது மாதிரிலாம் செஞ்சிடாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மார்ச் 29 அப்புறம் உங்கள் பிரச்சனை எல்லாம் அப்படியே லைன் பை லைன் முடிவுக்கு வரக்கூடிய நேரம். அதற்கான முயற்சிகள்லாம் கும்பராசி என்பது செய்யலாம். மொத்தத்தில் கும்பராசி என்பவர்களுக்கு ஜென்ம சனி, மனக்குழப்பம், உடல்நிலை பாதிப்புகள், செய்த தவறுகளிலிருந்து விடுதலையாகக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமையப் போகிறது. நம்ம சொன்ன பலன்கள்லாம் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தியெல்லாம் பார்த்துங்க. நம்ம சொன்ன தசாபுத்தியெல்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவெடுப்பது சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 500 ரூபாய்க்கு டீட்டெயிலான ஜாதகம் போட்டு கொடுக்குறோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோடி பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம், ஜாமுக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது, ஆன்லைன் வகுப்பும் நடக்குது. வயது வரம்பு கிடையாது. ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாகவும் படிக்கலாம். வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.